ஹலோ ஆல். ஹோப் என்னோடய ஆடிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய வாய்ஸ். ஸோ ஜஸ்ட் அ மினிட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வி கோயிங் டு லுக் இன் டு ஹேண்ட்லர் பேஸ்டு ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் இன் சாலிடிட்டி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஸோ எப்படி ஸ்மார்ட் கான்ட்ராக்டை டெஸ்ட் பண்ண போகிறோம் யூஸிங் ஹேண்ட்லர் பேஸ்ட் ஸ்டேட்ஃபுல் ஃபர்ஸ்ட் டெஸ்டிங். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், லைக் ஸ்டேட்லெஸ் அண்ட் ஸ்டேட்ஃபுல் ஃபஸிங் வித்தவுட் ஹேண்ட்லர். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட்ஃபுல் ஃபஸிங் யூஸிங் ஹேண்ட்லர். ஸோ இது எதுக்கு ஹேண்ட்லர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கொஷின்ஸ் வரலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சர்டன் ரேண்டம்னஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ரேண்டம்னஸ் இருந்ததுன்னா பாத் எக்ஸ்ப்ளோரேஷன்னு சொல்லி we could not find any error. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு சர்டன் டோக்கன் அட்ரஸ் தான் வரணும்னா, ஸோ we have to provide that certain அந்த கன்ஸ்டன்ட்குள்ளே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ ஒருத்தர்கிட்ட இவ்வளோ தான் டோக்கன் மின்ட் ஆகிருக்குன்னா, ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் டோக்கன்ஸை மட்டும்தான் தே கேன் ஏபிள் டு டெபாசிட், ரைட்? ஒரு ப்ரோட்டோக்காலில் டெபாசிட் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ we have to bound that limit. ஸோ அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குது, ஸோ அவங்களோட பேலன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி we are going to call the deposit function. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன். பட் நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வில் டிஸ்கஸ் அபவுட் த கான்ட்ராக்ட். ஸோ எந்த கான்ட்ராக்டில் நம்ம வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டை பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹேண்ட்லர் ஸ்டேட்ஃபுல் ஃபர்ஸ்ட் கேச்சஸ். ஸோ இந்த கான்ட்ராக்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் நம்ம வந்து இந்த கான்ட்ராக்ட் லெஸ் கோ த்ரூ த கான்ட்ராக்ட். அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்டோட ப்ராப்பர்ட்டி இல்லை வந்து இன்வேரியன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ராப்பர்ட்டியை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால் பில்ட் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம வந்து கான்ட்ராக்டோட கான்டெக்ஸ்ட் நம்மளுக்கு வேணும், கரெக்டாக? இந்த கான்ட்ராக்ட் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சால் தான் வி கேன் டெஸ்ட் பண்ண முடியும், அதை வந்து பிரேக் பண்ண முடியும் அந்த ப்ரோட்டோக்காலை. ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ திஸ் கான்ட்ராக்ட் ரெப்ரசன்ட்ஸ் அ வால்ட் ஃபார் ERC20 contract, ERC20 token. So ERC20 token, hope you are familiar with the standard ERC20. So if you are not familiar, now other related I have posted certain videos, just go through it. And இந்த லைவ் முடிஞ்சோடனே போங்க, பட் நான் இதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ ERC20னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் inside an Ethereum blockchain you can create multiple tokens. ஸோ அந்த டோக்கன்ஸை க்ரியேட் பண்ணணுன்னா வி ஷுட் ஃபாலோ சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மின்ட்டிங், பர்னிங், ட்ரான்ஸ்ஃபர், நேம். ஸோ இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இன் ஆர்டர் டு சே த கான்ட்ராக்ட் இஸ் ERC20 ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான். ஸோ we have the contract name, we are using safe ERC20 for ERC20. Token is supported, token balance. So we are having certain mapping. So முக்கியமான ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா deposit. So deposit takes the token as well as amount as a parameter. It updates the token balance for the message.sender. ஸோ இங்கே பார்க்கலாம், இந்த மேப்பிங்கை வந்து we are updating inside this deposit token. And we have the withdraw token. Withdraw tokenல நம்ம என்ன பண்ணுறோம், first we are checking the current balance. அந்த கரண்ட் பேலன்ஸ் வந்து 0 பண்ணதுக்கப்புறம் தான் we are calling the external. So we are following CEI. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும், இங்கே எந்த செக்கிங்கும் இல்லை, பட் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ require supported tokens. ஸோ இது ஒரு modifier. we are checking like only the supported tokens can be passed into this function. So checks, and what is the effect? We have to make the token balance for that particular message.user should be 0. We are changing it, and then we are going to call the external function. So checks, effects, and then interactions.
ஸோ அவ்வளோதான் பேசிக்காக இவ்வளோ தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் இன்ஸ்டால் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா we are passing an array of IRC20. ஸோ இந்த மேப்பிங் அப்டேட் பண்ணுறோம் இன்சைட் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் we are going to check this condition. ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக இந்த கான்ட்ராக்ட். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கான்ட்ராக்டோட இன்வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அது வந்து அவங்க கான்ட்ராக்ட்லேயே கொடுத்துருக்காங்க. த யூசர்ஸ் மஸ்ட் ஆல்வேஸ் பி ஏபிள் டு வித்ட்ரா த எக்ஸாக்ட் பேலன்ஸ் அமௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இன்வேரியன்ஸ் செக் பண்ணிடலாம். ஸோ இன்வேரியன்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டெபாசிட்டிங் நம்ம 2 மார்க் டோக்கன்ஸ் யூஸ் பண்ணுறோம். மார்க் யூஎஸ்டிசி அண்ட் தென் ஈல்டு ERC20. ஸோ நம்ம வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த யூசரோட பேலன்ஸ் வந்து ஸ்டார்டிங் அமௌண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கான்ட்ராக்டோட பேலன்ஸ் வந்து 0வாக இருக்கணும். இதுதான் நம்ம வந்து பேசிக்காக இதுதான் இன்வேரியன்ட் இந்த கான்ட்ராக்ட்டுக்கு. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஹேண்ட்லர் பேஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா we have to create a 2 contracts, ஹேண்ட்லர் அதுக்கப்புறம் இன்வேரியன்ட். ஹேண்ட்லர் என்னென்னா it acts as a proxy for this main contract. ஹேண்ட்லர் ஸ்டேட்ஃபுல் ஃபர்ஸ்ட் கேச்சர்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ராக்ஸி மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஏன் நான் ஆக்சுவலி முதலே சொன்ன மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கணும். கரெக்டாக ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேண்ட்லர் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா நெசசரி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்டரில் டிப்ளாய் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்டட் டெபாசிட் த ஈல்ட் ERC20 we are bounding அந்த யூசர் ஓனரோட பேலன்ஸை வந்து பவுண்ட் பண்ணுறோம். அதுக்கு மேலே கேட்டராக இருந்தால் இட் வில் ரிவர்ட் இட், ரைட்? ஸோ அதே மாதிரி அந்த ஓனர் தான் இட் ஷுட் கால் பிஃபோர் டெபாசிட்டிங் அந்த அமௌண்ட் ஆஃப் டோக்கன் ஷுட் பி அப்ரூவ்டு ஃபார் தட் கான்ட்ராக்ட். சரியா? ஸோ அதுதான் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸை நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இந்த பவுண்டிங்கு திஸ் ஷுட் பி கால்டு பை த ஓனர். ஸோ இந்த மாதிரி சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுப்போம். ஃபார் திஸ் நம்ம வந்து 4 ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணுறோம். ஓகே. அண்ட் இன்வேரியன்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா you can see like we are creating the selectors for all the 4 functions and we are going to call the target selector எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா it comes from the forge std invariant இருக்குல்ல. ஸோ அந்த கான்ட்ராக்ட்லேருந்து we are inheriting this function and we are making the target contract as handler. So which means that இந்த ஹேண்ட்லர் கான்ட்ராக்டுக்கு எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் எந்த ரேண்டம்னஸ் வேணாலும் நீ கொடுத்துக்கோ அப்படின்னு நம்ம வந்து கான்ட்ராக்டை ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அண்ட் தென் கடைசியாக நம்ம வந்து we are testing the invariance break handler. ஓகேவா? ஸோ ஹோப் யூ ஆர் இது வரையும் ஓகேன்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு இந்த கோடை வந்து GitHubல வந்து ஹோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்து இந்த கான்ட்ராக்டை ரன் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் ட்ரை டு பிரேக் திஸ் இன்வேரியன்ட் or ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் கான்ட்ராக்ட். ஸோ ஹியர் யூ கேன் see the force test dash empty and we are calling this function. நம்ம டெஸ்ட் பண்ணுறோம்ல இன்வேரியன்ட் டெஸ்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து we are going to test it. ஸோ stateful first underscore test invariant break handler /vb for visibility, and if I click enter you can see it's been compiling and finally we got the results. ஸோ இங்கே என்ன ஆயிருக்குன்னா இந்த அசெஷன் வந்து வயலேட் ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ வாட் ஹேப்பண்ட், லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் அவுட். 10 டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு and then 10th டிரான்சாக்ஷனில் we are getting withdraw insufficient balance. You can see in the line. So what's wrong? So அப்போ வந்து something is going wrong here, right? So if we go inside the yield ERC20 mark, so mark function குள்ளார yield ERC20, here you can see for every 10 transaction the owner is taking 10% fee. ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஃபீ ஆன் ட்ரான்ஸ்ஃபர் இந்த ERC20 டோக்கனில் அவைலபிளாக இருந்திருக்கு.
பட் அது தெரியாமல் வாட் we are doing is inside this contract we are specifying an invariant like the user must always be able to withdraw the exact amount the user has deposited. அது எப்படி முடியும்? கரெக்டு தானே? எவ்வளோ 10 டிரான்சாக்ஷனில் ஈல்டு இஆர்சி 20 படி 10% வந்து இட் ஷுட் கோ டு ஓனர். ஸோ அதனால தான் வந்து அங்கே பேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ தட் we can able to break this contract. ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப இன்டெப்த்தாக போகல. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன். ஐ திங்க் யூடியூப்பில் இந்த கண்டென்ட் இல்லை. தமிழில் வந்து ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சுத்தமாக இல்லை, எந்த வீடியோஸும் இல்லை. நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இதுக்கு முன்னாடி இதோட ப்ரீ ரெக்வசிட் பார்த்தீங்கன்னா நான் இது முதல்ல சொல்லியிருக்கோம். சரி மறந்துட்டேன் விடுங்க. முதல்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். பட் இதோட ப்ரீ ரெக்வசிட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் ஃபஸ், ஸ்டேட்லெஸ் ஃபஸ். இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஹேண்ட்லெஸ் ஸ்டேட்ஃபுல் ஃபஸ்ஸிங் வந்து புரியும் உங்களுக்கு. ஸோ வந்து அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நான் நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும் டெஃபினட்டாக. அது இதோட சிம்பிளாக இருக்கணும், அது அப்போ இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். மேபி நான் அடுத்த வீடியோஸில் மேபி இன்னும் கொஞ்சம் சிம்பிள் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டெஸ்டிங் படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஸோ இதுதான் நான் பாஸ்ட் ஃபியூ டேஸாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் வாட் ஐ லேர்ன்ட். ஸோ அவ்வளோதான். பட் சாலிடிட்டி புரிஞ்சால் தான் உங்களுக்கு இது இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ ஒரே லைவில் யாரும் இல்லை. இட்ஸ் ஓகே. நான் முக்கியமாக மெயினாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு யூஸ்வலாக மெமரி கம்மியாக இருக்குது, ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது என் மேக்கில். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போயே பார்த்திங்கன்னா லைவ் ஆரம்பித்து ஒரு ஐ திங்க் 15 or 20 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். யா 15 minutes ago I started. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜஸ்ட்டு லைவ் போட்டு நான் அப்படியே பேசிவிட்டு எடிட் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டேன். பட் நோ இஷ்யூஸ். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா யூ கேன் அப்ரோச் மீ. ட்விட்டரில் டிஎம் பண்ணுங்கள், பாலமுருகன் நாகா 9. ஸோ இதுதான் என்னோடய ஐடி. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டிஎம் மீ. சேட்ஸ் எப்பயுமே ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ என்ன விதமான கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். மேபி அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரியல வாய்ஸ் கூட எப்படி இருக்குன்னு தெரியல. லைவ் முடிச்சுட்டு தான் பார்க்கணும். ஓகே. ஸோ ஐ திங்க் லைவ் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், போயிட்டு கொஞ்ச நாள் படுத்து தூங்குறேன். பாய். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்ம சேனலில் தான். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஸோ until then, this is Balamurugan signing off. Peace.